உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபைனலி குமரன் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஒட்டியானம். அவர் கஷ்டப்பட்டு அவர் பண்ணியிருக்காரு இல்லையா? ஸோ அதுக்கு அவங்க கொடுக்குற அந்த மரியாதை என்ன அப்படிங்கிறதான் அழகாக ப்ரொமோவில் காட்டியிருந்தாங்க. ஸோ அவர் சொல்கிற அந்த ஒரு வார்த்தை, நான் என்ன பண்ணாலும் உனக்கு பத்த மாட்டேங்குது கங்கா அப்படின்னு சொல்கிறாருல. ஸோ எந்த அளவுக்கு ஒரு பெயின்ஃபுல்லான வேர்டு அது. ஒரு ஆம்பளைக்கு ஒரு புருஷனுக்கு வந்து ஒய்ஃப் கிட்ட சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. என்னங்க ஹஸ்பண்ட் இவர் நகை இப்போ விற்கிற விலைக்கு இவ்வளோ பெரிய ஒட்டியானம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு போய் கொடுக்குறாரு. ஸோ இதுக்கு மேலேயும் கங்கா வந்துட்டு திருந்தலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து மனுஷியே கிடையாது. ஸோ போதுங்கிற அளவுக்கு விஜய் கிட்ட இருந்தாலும் காவேரி வந்துட்டு எனக்கு எதுவுமே வேண்டாங்க, ஏங்க இப்போ பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப தான் அகல ஆசைப்பட்டோமோ, நம்ம புருஷனை வந்துட்டு தப்பாக நம்ம வந்துட்டு ஒரு இதில் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற விஷயத்த இனிமேலாவது அவங்க உணர்வாங்களாங்கிறத பார்க்கலாம். இருந்தாலும் இந்த வளகாப்பு விஷயத்தில் இவங்க வந்துட்டு அந்த மாலையை கூட அவரை போட விடாமல் தூக்கி அந்த இடத்துலையும் அவமானப்படுத்துகிறாங்களே. ஸோ இந்த கூடவே வந்துட்டு குமரனோட அம்மா நிற்கிறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? கூடவே சாரதாம்மா அடிக்கவே கையை ஓங்கிட்டுறாங்க. ஸோ என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, இவரை நம்பி நான் குழந்தை வேற பெற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ ஒய்ஃபையே அவரை வந்துட்டு அவங்க கேட்டாங்கங்கிறக்காக இவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது அவருக்கு பிறக்க போகிற குழந்தை, அந்த குழந்தைய வந்து அவர் எந்த அளவுக்கு தாங்குவார், எந்த ஒரு அப்பாவுக்குமே அந்த தன்னோட குழந்தைங்க வந்து ஸ்பெஷல் இல்லையா? ஸோ எந்த அளவுக்கு தாங்குவார் அப்படிங்கிறது இன்னும் அவங்களுக்கு புரியவே இல்லை. ஸோ அந்த ஒரு வார்த்தையும் சொல்லி குமரனை வந்துட்டு நோகடிச்சிட்டாரு. ஸோ அவரோட முகம் அவருக்கு திரும்பவும் எந்த மாதிரி பொசிஷனில் உட்காந்து உனக்கு என்ன வேணும் கங்கா அப்படின்னு சொல்லி கேட்டாரோ அதே மாதிரி பொசிஷனில் அவங்க கீழே அப்படி உட்காந்துட்டு அந்த கையை பிடிச்சிட்டு அவர் சொல்கிறது இருக்கு இல்லையா? ஸோ நிஜமாவே எனக்குலாம் பார்க்கும்போது ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சின்னதாக லைக் கமெண்ட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.